ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கோட் வித் விக்கி. ஸோ 365 டேஸ் கோடிங் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து டே 37க்கான ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் த அரே. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். அந்த இதில் வந்து ஒரு அரேயில் இருக்கிறதுலே பெரிய எலிமெண்ட் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பெரிய எலிமெண்ட்டு, அதுக்கு அடுத்து இருக்கிற பெரிய எலிமெண்ட் வந்து செகண்ட் பிக் எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதே பெரிய எலிமெண்ட்னா 10. ஓகே, ஸோ இப்போ 10 தான் ஃபஸ்ட்டு பெரிய எலிமெண்ட். ஸோ இந்த 10க்கு அப்புறம் இருக்கிறதுல பெரிய எலிமெண்ட் எதுனா 9. ஓகேவா, ஸோ 9 தான் நமக்கான ஆன்சர், இந்த இன்புட்டுக்கான ஆன்சர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெரிய எலிமெண்ட் நம்ம விட்டுறணும், செகண்ட் பெரிய எலிமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதோட சிம்பிள் அப்ரோச் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதில் இந்த கொடுத்துருக்க அரேவை நம்ம சார்ட் பண்ணிடலாம். ஸோ இது சார்ட் பண்ணோம் அப்படின்னா 10, 9, 7, 4, 2, அதாவது நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம சார்ட் பண்ணிடுறோம். டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து ஆன்சராக வரும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான நம்மளோட லாஜிக்கு. ஸோ இந்த லாஜிக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே தான், ஃபைன். பட் இந்த லாஜிக்கை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த லாஜிக் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதே செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்லேயே சின்னதாக ஒரு ஃபாலோஅப் வந்து நம்ம கேட்க முடியும். என்ன அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இந்த அரேயில் கொடுத்துருக்க அரே இருக்கு இல்லையா 9, இந்த கொடுத்துருக்க அரேயில் இன்கேஸ் டூப்ளிகேட் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ டூப்ளிகேட் எலிமெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு எலிமெண்ட் மோர் தென் ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த அரேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9, 2, 10 வந்து 2 டைம்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எது அப்படின்னு நமக்கு பார்க்கணும். ஸோ இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எது அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 10. இதை வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா ரெண்டுமே 10 தான். ஓகேவா, ரெண்டுமே 10 இருக்கிறதுனால நம்ம 10ன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ 10க்கு அப்புறமா என்ன லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 10க்கு அப்புறம் 9. ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா 9 தான் வரணும். ஸோ இதில் வந்து இதில் வந்து இந்த சார்ட்டிங் அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ இது நீங்கள் சார்ட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா 10, அப்புறம் 10, அப்புறம் 9, 7, 2. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு வந்து செகண்ட் பொசிஷனில் 10 தான் இருக்குது. அப்போ இந்த சார்ட்டிங் பண்ணுற லாஜிக் வந்து டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ அப்போ டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷனை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். பட் இதெல்லாம் ஒரு மாதிரி சுற்றி வளைச்சி பண்ண மாதிரி இருக்குது. கரெக்டாக, ஸோ நம்ம வந்து ஒரே லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த அரே கொடுத்துருக்க அரேவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம 2 வேரியபிள் நம்ம வச்சுக்க போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய எலிமெண்ட்டு, அப்புறம் செகண்ட் பெரிய எலிமெண்ட்டு. இந்த ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம 2 வேரியபிள் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஆப்வியஸாக நம்ம லூப் போட போகிறோம். லூப் போட்டு ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு i0ன்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ a of i வந்து 9 அப்படின்ற மாதிரி நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து a of 0, அப்புறம் a of 1, அப்புறம் a of 2 அந்த மாதிரி. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு எலிமெண்ட்டாக நான் ரீட் பண்ணுற மாதிரி நான் காமிச்சிக்கிறேன். ஸோ இப்போ 9 வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ 9 ரீட் பண்ணுறோம். 9 ரீட் பண்ணுறப்ப நம்ம எதுவுமே இன்னும் எது பெரிய எலிமெண்ட் எது செகண்ட் எலிமெண்ட் நம்ம எதுவுமே இல்லை. நம்மளோட வேரியபிள்ஸ் ரெண்டுமே பிளாங்காக இருக்குது. ஓகே, எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ 9 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ அப்போ அதுதான் பெரிய எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 9 தூக்கி ஃபஸ்ட்டு பெரிய எலிமெண்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து 2 ரீட் பண்ண போகிறோம். ஸோ 2 ரீட் பண்ணுறோம். ஸோ 2 வந்து 9 விட பெருசான்னு பார்க்குறோம். ஏற்கனவே இருக்க பெரிய எலிமெண்ட் வந்து 9 தான், அதை விட பெருசான்னு பார்க்குறோம். ஸோ 2 greater than 9 பார்க்குறோம். ஓகேவா, பட் greater than 9 கிடையாது. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 greater than செகண்டரியான்னு பார்க்கணும். பட் ஆனால் செகண்ட் எலிமெண்ட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 தூக்கி நம்ம எங்கே போட்டலாம் அப்படின்னா செகண்ட் இதில் போட்டலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 எலிமெண்ட்டை நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். இதில் பெரிய எலிமெண்ட் 9, செகண்ட் பெரிய எலிமெண்ட் வந்து 2. அடுத்து நம்ம வந்து 4 ரீட் பண்ணுறோம். ஓகே, இந்த 4 ரீட் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதை செக் பண்ணுறோம். ஸோ 4 greater than 9 அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். greater than 9 செக் பண்ணுறோம், கிடையாது. அடுத்து என்ன பண்ணுறோம், 4 greater than 2 நம்ம செக் பண்ணோம். ஸோ ஆமாம், 4 வந்து ஏற்கனவே இருக்க செகண்டை விட பெருசு. அப்போ 4 தூக்கி நம்ம அங்கே போட்டுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து 7 வருது இதே மாதிரி. ஸோ இதே மாதிரி 7 வந்து நமக்கு வருது. 7 ஏற்கனவே இருக்க 9 விட பெருசான்னு பார்க்குறோம். 7 greater than 9 பார்க்குறோம், கிடையாது. அப்புறம் 7 greater than 4 பார்க்குறோம்.
ஆமாம் 4. அப்போ வந்து 4 ரீப்ளேஸ் பண்ணிடும். 4க்கு பதிலாக 7 வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து என்ன வருது 10 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல 10 வந்து கிரேட்டர் தென் ஃபஸ்ட்டு பெரிய எலிமெண்ட் 9. 9 செக் பண்ணுறோம். 10 வந்து கண்டிப்பாக பெரிய எலிமெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா 10 9 விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டோட பெருசாக இருந்துச்சுன்னா, இந்த 9 வந்து கண்டிப்பாக 7ஓட பெருசாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ 9 வந்து எங்கே போயிரும்னா இந்த செகண்ட் பெரிய எலிமெண்ட்டுக்கு போயிடும். அடுத்து இந்த 10 வந்து புதுசாக வந்திருக்க பெரிய எலிமெண்ட். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை பிடிச்சிக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அந்த அரேயில் நோ எலிமெண்ட்ஸ். அப்போ இருக்கிறதுலே பெரிய எலிமெண்ட் எதுனா 9 தான். ஓகே, டன். ஸோ இப்போ இதே லாஜிக்கு நமக்கு வந்து டூப்ளிகேட் இருந்தாலும் ஒர்க் ஆகணும். ஓகேவா? இதே லாஜிக்கில் நம்ம சின்னதாக ஒரு ட்வீக் பண்ணால் போதும், இந்த லாஜிக்கை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இதே எக்ஸாம்பிளை நம்ம மறுபடியும் ட்ரை ரன் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 9 2 10 7 10. ஓகேவா? ஸோ அதே தான் ஃபஸ்ட்டு வேரியபிள், செகண்ட் வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு 9 ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ 9 தூக்கி சிம்பிளி அதில் போட்டுடலாம். அடுத்து 2 ரீட் பண்ணுறோம். இப்போ வந்து 2 வந்து 9 விட பெருசு கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ இப்போ 2 வந்து நம்ம இங்கே போட்டுடலாம். அடுத்து 10 வருது. ஓகே. ஸோ 10 வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டை விட கண்டிப்பாக பெருசு. ஸோ இப்போ 10 ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் போடுறோம் அப்படின்னா 9 செகண்டில் நம்ம போட்டணும். ஸோ 9 இங்கே போயிடும், 10 வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? அடுத்து 7. ஓகேவா? இப்போ 7 வந்து கிரேட்டர் தென் 10 பார்க்குறோம், கிடையாது. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணும், 7 கிரேட்டர் தென் 9 பார்க்குறோம், அதுவும் கிடையாது. அப்போ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ அடுத்து ஒரு 10 வருது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 10 வந்து ஏற்கனவே இருக்க 10 விட கிரேட்டர் தென் நம்ம பார்க்குறோம். 10 வந்து கிரேட்டர் தென் கிடையாது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், செகண்ட் இருக்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். 10 கிரேட்டர் தென் 9 பார்க்குறோம். இது வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, ட்ரூவாக மாறுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ட்ரூவாக மாறுனா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த புதுசாக வந்திருக்க 10ம் ஃபஸ்ட்டு பெரிய எலிமெண்ட்டும் சேமான்னு நம்ம செக் பண்ணணும். சேமாக இருந்துச்சுன்னா செகண்டில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, 10 இருக்குது. புதுசாக வந்திருக்க நம்பரும் 10. ஓகே, 10 சேமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த 9 வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டும் நாட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. ஸோ இந்த இது வந்து நாட் ஈக்குவல்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செகண்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டுக்கான லாஜிக்கு. ஸோ இதே ப்ரோக்ராம் என்ன சொல்கிறது, செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டுன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டுனா நம்ம இங்கே வந்து பெருசான்னு செக் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே லெஸ் தென்னான்னு செக் பண்ணணும். அவ்வளோதான் வந்துட்டு சின்ன சேஞ்சு. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இந்த லாஜிக் புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட ஓன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் இந்த லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த கோடும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். ஓகேவா? ஓகே கேஸ், பேக் டு VS Code. செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இந்த ப்ரோக்ராம். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு என்ன இன்புட்டாக வரும் அப்படின்னா ஒரு அரே வந்து ஆர்குமெண்ட்டாக நமக்கு வரும். ஸோ அரே வேரியபிள். ஸோ இது நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஒரு நம்பர் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் 0 ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த இன்புட் தான் 9 2 4 7 10. ஸோ இது ஒரு இன்புட். ஸோ இதில் இருக்கிறதுலே செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம், அதுக்கு அந்த இன்புட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ அவுட்புட் வரவும் அந்த அவுட்புட்டை மட்டும் நம்ம ஆன்சர்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம லாஜிக் வந்து எழுத போகிறோம். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம இந்த அரே சார்ட்டிங் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஒரே ஒரு லூப் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் 2 வேரியபிள் வேணும் நமக்கு. ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணணும் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டையும் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ 2 வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் வந்து பிளாங்காக இருக்கணும். இனிஷியலாக பிளாங்காக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம நல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்கேஸ் வேறு லாங்குவேஜில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் நம்பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த நம்பர் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு
ஸோ ட்ரிபிள் நைன் இந்த மாதிரி ஒரு நம்பர் நான் வச்சுக்கிறேன். ஸோ என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த நம்பர் இந்த இன்புட் அரேல இருக்காதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். பட் இல்லை என்னால் நல் செட் பண்ண முடியும்னா நீங்கள் நல் இந்த மாதிரி நல்லுங்கிறது என்னென்னா அது எம்டி அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேரியபிள் வந்து எம்டியாக இருக்குது இனிஷியலாக. ஸோ நம்ம அவுட்புட் வந்து செகண்டில் தான் நம்ம அவுட்புட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எலிமெண்ட்ஸாக அரேயில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆப்வியஸாக லூப் வந்து போடணும். ஃபார் லூப் let I equal to 0, I less than array ஓட length I ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் அதோட எலிமெண்ட்டை வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அரே ஆஃப் ஐ. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த வந்திருக்க எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டுங்கிற வேரியபிள் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ பிளாங்காக இருந்தால் இந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு அதில் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எலிமெண்ட்டை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுற வேண்டியதான், வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு வந்து பிளாங்காக இல்லை அப்படின்னா நம்ம செகண்டை நம்ம செக் பண்ணணும். ஸோ செகண்டும் வந்து பிளாங்காக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டில் சம் வேல்யூ இருக்குது, ஃபஸ்ட்டில் வேல்யூ இருந்து செகண்ட் வந்து பிளாங்காக இருந்துச்சுன்னா அப்போ செகண்டு தான் நம்ம வந்து அந்த எலிமெண்ட்டை வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்மளோட அறையில் வந்து ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 9 and 2. ஸோ 9 வந்து ஃபஸ்ட்டு வேரியபிளுக்கு போயிடும், 2 வந்து செகண்ட் வேரியபிளுக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளோட ப்ரோக்ராம் லாஜிக்கே வந்து மோர் தென் 2 நம்பர்ஸ்க்கு மேலே தான் நம்மளோட ப்ரோக்ராம் லாஜிக்கே வரும். ஸோ இப்போ தேர்டு நம்பர் 4 நம்ம ரீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம 4 ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம 9 விட 4 பெருசா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அது வந்து இந்த எல்ஷிஃப்டில் 4 வந்து 4ங்கிறது என்னது, புதுசாக வர எலிமெண்ட். இந்த எலிமெண்ட் ஃபஸ்ட்டாக ஏற்கனவே பெருசாக இருக்கிற எலிமெண்ட், அதாவது ஏற்கனவே ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து 9. ஸோ 9 விட பெருசாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அப்படி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டில் அந்த எலிமெண்ட்டை தூக்கி நம்ம போட்டுடுறோம். அந்த இதை போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டில் ஏற்கனவே ஒரு வேல்யூ இருந்திருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவை செகண்டுக்கு நம்ம மூவ் பண்ணணும். செகண்ட் வந்து அந்த எலிமெண்ட் வந்து மூவ் ஆயிரும். சாரி, செகண்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறத தூக்கி போட்டணும். அப்புறம் ஃபஸ்ட்டில் புதுசாக வந்திருக்க எலிமெண்ட்டை தூக்கி போடணும். ஸோ இப்போ இந்த நம்மளோட அபோவ் எக்ஸாம்பிளில் இப்போ 4 வந்துட்டு 9ஓட பெருசு கிடையாது. நம்ம எக்ஸாம்பிள் வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் 4 வந்து 9 விட வந்து பெருசு கிடையாது. அப்போ வந்து இங்கே எல்ஸில் வரும். ஸோ எல்ஸில் நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா எலிமெண்ட் கிரேட்டர் தென் செகண்டான்னு செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ கிரேட்டர் தென் செகண்டாக இருந்துச்சு அப்படின்னா செகண்டில் அந்த எலிமெண்ட்டை தூக்கி நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ டன். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு தடவை இந்த ப்ரோக்ராமை ட்ரை ரன் பண்ணோம். ட்ரை ரன்னா ஒரு எக்ஸாம்பிள் இன்புட் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இங்கே வந்து 9 2 4 7 10 அந்த நம்பர் தான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் இங்கே வந்து நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டுங்கிற வேரியபிள் வந்து இனிஷியலாக எம்டியாக இருக்குது. செகண்டுங்கிற வேரியபிள் வந்துட்டு அதுவும் எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை இங்கே ரீட் பண்ணுறோம் இந்த லைனில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளாங்காக இருந்தால் எலிமெண்ட்டை தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுடுறோம். அப்போ இங்கே வந்து என்ன போயிடும், 9 போயிடும். ஓகே, ஸோ அடுத்து வந்து அடுத்த எலிமெண்ட் வந்து எங்கே போகிறோம்னா 2 வரும். அடுத்த எலிமெண்ட் 2 வந்துட்டு செகண்ட் வந்து பிளாங்காக இருக்குது. ஓகேவா, செகண்ட் பிளாங்காக இருந்தால் 2 வந்து செகண்டுக்கு போயிடும். அடுத்து 4 அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து இங்கேருந்து 4ங்கிற எலிமெண்ட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பிளாங்காக கிடையாது, செகண்டும் பிளாங்க் கிடையாது. அப்புறமா எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட்டை விட பெருசான்னு செக் பண்ணுறோம். ஸோ புதுசாக வந்திருக்க எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னா 4. ஸோ 4 அப்படிங்கிறது 9 விட பெருசா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். 4 9 விட பெருசு கிடையாது, அப்போ இதுக்குள்ளே போகாது. அப்புறம் இங்கே வரும். அடுத்து 4 ஏற்கனவே இருக்க 2 விட பெருசான்னு பார்க்குறோம். ஸோ 2 விட பெருசு தான். அப்போ செகண்டில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த எலிமெண்ட்டை தூக்கி போட்டுறோம். அப்போ செகண்ட் என்னவா மாறிடும், 4ஆக மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் 7 வருது. ஓகே, 7 வந்துட்டு இந்த இடத்துல 7 நமக்கு வருது. ஃபஸ்ட்டு நல் கிடையாது, செகண்டும் நல் கிடையாது. இங்கே வந்து 7 வந்து 9 விட பெருசான்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸு. இங்கே வந்து 7 வந்து 4 விட பெருசான்னு பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக பெருசு தான். ஸோ அப்போ செகண்ட் வந்து என்னவா மாறிடும், 7ஆக மாறிடும். ஓகே, அடுத்து 10 வருது. ஸோ 10 வந்து 9 விடவே பெருசு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 10 வந்து 9 விட பெருசு. ஸோ 10 9 விட பெருசுனா என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 9 ஃபஸ்ட்டு செகண்டில் மூவ் பண்ணிடுறோம். ஓகேவா, 9 செகண்டில் 7 இருக்குது, அதை வந்து என்னவா மாற்றிடுறோம், 9ஆக மாற்றிடுறோம். டன். அடுத்து ஃபஸ்ட்டில் இந்த புதுசாக வந்திருக்க 10 தூக்கி போட்டுறோம். டன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10ஆக மாறிடுச்சு, செகண்ட் வந்து 9ஆக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த லூப் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் செகண்ட் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன்.
ஸோ நமக்கு தெரியுது 9 அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டாக வருது. ஸோ இப்போ இதே எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து நோ டூப்ளிகேட்ஸ் கரெக்டாக. ஸோ இந்த கொடுத்துருக்க அரேயில் எந்த ஒரு டூப்ளிகேட்ஸுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த 4க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 10ன்னு கொடுத்ததுனால 2 10 இருக்குது. ஸோ நம்ம டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் என்ன வரணும் அப்படின்னா 9 அப்படிங்கிறது தான் அவுட்புட் வரணும். பட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிறது தான் அவுட்புட் வருது. ஸோ ஏன் 10 அப்படின்னு வருதுன்னா அகைன் நம்ம இந்த இதை வந்து ட்ரை ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரை ரன்னா இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டுங்கிறது எம்டியாக இருக்கும், செகண்ட் அப்படிங்கிறதும் எம்டியாக இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும் 9 வரும். ஸோ 9 வந்து ஃபஸ்ட்டுக்கு போயிடும். அப்புறம் வந்து செகண்ட் ஒரு எலிமெண்ட் வந்து 2 வரும். ஸோ 2 வந்து செகண்டுக்கு போயிடும். அடுத்து வந்து என்ன வரும்னா 10 வரும். ஓகேவா. ஸோ 10 வந்து இந்த இடத்துல 10 வந்து ஏற்கனவே இருக்க 9ஓட பெருசு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 10 வந்து ஃபஸ்ட்டுக்கு போயிடும், 9 வந்து செகண்டுக்கு போயிடும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து 7. ஸோ 7ங்கிற எலிமெண்ட் வந்து வரும். இந்த 7ங்கிற எலிமெண்ட் ஃபஸ்ட்டை விடவும் பெருசு இல்லை, செகண்டை விடவும் பெருசு இல்லை. ஸோ இப்போ எதுவுமே நடக்காது. அடுத்து அகைன் ஒரு 10 வருது. ஸோ இந்த 10 வரும்போது 10 விட பெருசான்னு பார்ப்போம். கிடையாது, ஃபால்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். பட் 10 9 விட பெருசு. ஸோ இந்த இடத்துல 10 வந்து 9 விட பெருசு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, செகண்ட் வந்து 10ஆக மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ், டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம லாஜிக்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எலிமெண்ட் வந்துட்டு செகண்டை விட பெருசாக இருக்கலாம். ஓகேவா. அப்படி பெருசாக இருந்தாலும் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா எலிமெண்ட் ஏற்கனவே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டை விட சேமாக இருக்கக்கூடாது. சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிடக்கூடாது செகண்டில். ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ புதுசாக வந்திருக்க 10 வந்து ஏற்கனவே இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டை விட ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா 9. ஸோ ஓகேவா. ஸோ 9 தான் இந்த டூப்ளிகேட்ஸ் வேல்யூ இருக்கிறதுக்கான நமக்கான அவுட்புட். ஸோ 9 வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரேயில் 2 யூனிக் நம்பர் இருக்கும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இன்புட் அரே வந்து 10,10 அப்படின்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டே கிடையாது. கரெக்டாக. ஏன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்னா ரெண்டு நம்பர் தான் இருக்குது. அது வந்து அந்த 2 நம்பரும் டூப்ளிகேட்டடாக இருக்குது, ஒரே நம்பராக தான் இருக்குது. ஸோ இப்போ அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 10 தான் வரும் ஆப்வியஸாக. ஸோ இதில் வந்து நம்ம வேறு ஒரு யூனிக் நம்பரே கிடையாதுங்கிறனால 10 தான் நமக்கு வரும். ஸோ விச் இஸ் ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட். ஸோ இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதே ப்ரோக்ராமை செகண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். மறக்காமல் அதை ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் கொஷின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் கொஷின்ஸ் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். ஸோ அதில் வந்து இன்கேஸ் குயிக்காக ஏதாச்சும் எனக்கு உங்கள் மிஷின் ரிலேட்டடாக ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம அதில் வந்து குயிக்காக ஒரு ஸ்க்ரீன் ஷேர் கால் பண்ணி கூட நம்மளால் பேச முடியும். ஸோ கண்டிப்பாக டிஸ்கார்ட் சர்வரை வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.